ஹாய் கைஸ், இது எது பர்த்தோட எபிசோட் நம்பர் 4. போன எபிசோடில் பெரிய பகவதி கொக்கோகோலாவை அடித்து பார்த்தாச்சு. இந்த எபிசோடில் சின்ன பகவதி பெப்சியை பிரித்து பார்ப்போம் தான் கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி தான் ஸ்ப்ரிங்கெட்டில் தான் இதுவும் வாங்கியிருக்கேன். இது பெப்சி 0 சுகர், இதுவும் பெப்சி இம்போர்ட்டட் 0 சுகர். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கோக்காது வெறும் வெனிலா ஃப்ளேவர் மட்டும் தான் கொண்டு வந்தான். இவன் பெப்சிக்காரன் ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் க்ரீம் ஃப்ளேவர்லாம் கொண்டு வந்திருக்கான். ரெண்டு எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி எது பர்த்துன்னு சொல்லிடுறேன். இதுவும் விலை ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா இதுவும் 230 ருபீஸ், இதுவும் 40 ருபீஸ். இது கொக்கு இதுவும் சேமாக தான் இருக்குது காம்படிஷனுங்கிறதுனால. இதுவும் நம்ம லக்குப்படி பார்த்திங்கன்னா டின்னு கொஞ்சம் அடி வாங்கி வந்திருக்கு. மற்றபடி எல்லாம் நல்லா தட்டாக தான் இருக்குது. ஸோ இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் க்ரீம் ஃப்ளேவர் பெப்சியில் எப்படி இருக்க போதுன்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க, கேனை பிரித்து கொட்டி காமிக்கிறேன். ஓகே, பிரிச்சாச்சே. ஃபர்ஸ்ட் இதை கொட்டி பார்ப்போம். இதுவும் அந்த கூக் வெனிலா மாதிரி தான் கலரில் இருக்குது. நல்ல லைட்டிஷ் கலரில் இருக்குது. வலிஞ்சிருமோ? இல்லை வலியலை. பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் அந்த கலர் வைஸ் இப்படி வச்சுருவோம். கலர் வைஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக டின் ஷேட் தெரியுது. நம்ம நார்மல் பெப்சி 0 சுகர் எப்படி இருக்குன்னு கொட்டி பார்ப்போம். என்னங்க இது அதை விட லைட்டாக இருக்குது? இல்லை கலர் வருது. ஆமாங்க, இது அதை விட லைட்டராக இருக்குது. பட் சிமிலர்லி ஓரளஸ் ஃப்ரேம்குள்ளே வச்சுருவோம். மோர்லெஸ் ஒரே கலர் மாதிரி தான் இருக்குது ரெண்டுமே. பார்த்தீங்கன்னா கோக்கில் எப்படின்னா அது கொஞ்சம் நம்ம கோக் 0 கொஞ்சம் டார்க்கராக இருந்துச்சு, இது கொஞ்சம் லைட்டராக இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெப்சி 0 சுகர் ட்ரை பண்ணுவோம். நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை, கோக் 0 சுகர் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு ஒரு சிப்பு. சியர்ஸ் கைஸ். பெப்சி தான் நார்மல் பெப்சி குடிச்சிருக்கேன். இது ரொம்ப அப்படியே நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. கோக்கோட இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக, டேஸ்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் சுகரியாக நல்லாவே இருக்குது. பட் 0 சுகர் சொல்கிறாங்க, பட் ஸ்வீட் நல்லா தெரியுது இதில். நெக்ஸ்ட்டு ஆன் டு திஸ் ஐட்டம், இம்போர்ட்டட் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்ப்போம். சியர்ஸ். இது எப்படி இருக்குன்னா, எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பிடிக்கும். ஸ்ட்ராபெரி அண்ட் க்ரீம் பேருக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் அப்படி இருக்குது. ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டு, க்ரீம் ஃப்ளேவரு அப்படியே இருக்குது. பட் கொஞ்சம் அதிகமாக குடிச்சது கொஞ்சம் எனக்கு காஃப் சிரப் குடிக்கிற மாதிரி, ஒரு டானிக் குடிக்கிற ஃபீல் வந்துருச்சு. இதே ஜூஸ் மாதிரியே இருக்குது. பட் இதுவும் கொஞ்சம் குடிச்சதுக்கப்புறம் அந்த க்ரீமோட ஸ்வீட்னஸ் அப்படியே நாக்கில் நிற்கிது. ஸோ பெப்சி இது ஒரு மாதிரி டேஸ்ட்டு பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல காஃப் சிரப்பு அந்த மாதிரி மருந்து லபக்கு எடுத்து குடிக்கிறவங்களுக்கு டைப்பெல்லாம் இருந்தால் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. பட் அந்த க்ரீம் அண்ட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் நிறைய வருது, தவிர எனக்கோட பெப்சியோட ஃப்ளேவர் இது ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. பட் இது அப்படி இல்லை, இது நம்ம நார்மல் சூப்பராக பெப்சி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. பட் சுகர் கொஞ்சம் கம்மி, இந்த 0 சுகர் 0 கேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எது பர்த்துனா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறதுக்கு இது வர்த்து. பட் ஜென்ரலாக எப்போவுமே வாங்கி குடிக்கிறதுக்கு இது வர்த்து இல்லை, இது பர்த்து தான். இதுதான் வர்த்துன்னு சொல்லுவேன். பட் ஒரு வாட்டி இங்கே புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது கண்டிப்பாக வர்த்து தான். இந்த பெப்சி இம்போர்ட்டட் க்ரீம் அண்ட் ஸ்ட்ராபெரிஸ் கண்டிப்பாக வர்த்து தான். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 0 சுகர் நல்லா தான் இருக்குது. ஸோ போன எபிசோடு நான் நேற்று குடிச்சதை வச்சு பார்த்தேன்னா, கோக்கு 0 வெனிலா நல்லா இருக்கா, இல்லை இந்த பெப்சி ஸ்ட்ராபெரி க்ரீம் நல்லா இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் இது தான் சொல்லுவேன். அதுக்கு பர்த்து இதுதான் வர்த்து. ஸோ அதே ரேஞ்சு 230-200 ருபீஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி அண்ட் க்ரீம் ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது அந்த கோக்கோட. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கோக்கா பெப்சியான இந்த கேஸில் பெப்சி தான் வின்னு. பட் இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயா 240 ரூபாயானா 230 ரூபாயானா 40 ரூபா தான். எனக்கு இதுவே பெட்டர்னு தான் தோணுது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இந்த பெப்சியை ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை கோக் அந்த வெனிலா அதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இன்னும் நிறைய வருது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் see you next வீடியோ. பாய். நீங்க அவர்கிட்ட என்ன பேசுனீங்க, என்ன சொன்னீங்க? உண்மையா சொன்னேன்.